உசிலம்பட்டி அருகே குடும்ப தகராறில் காவலரை அவரது மைத்துனர் கத்தியால் குத்தி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே டி மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்தவர் சிவா. நாகையாபுரம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு பொன்மணி என்பவருடன் திருமணம் ஆன நிலையில் ஒரு ஆண் குழந்தை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவரது மனைவி பொன்மணி கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவரது குழந்தை பொன்மணியின் தாயார் வீட்டில் வளர்ந்து வந்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காவலர் சிவா மங்கல்ரேவைச் சேர்ந்த ரஞ்சிதா என்ற பெண்ணை 2வது திருமணம் செய்து கொண்ட நிலையில் தனது சகோதரி இறந்த பின் மறுமணம் செய்து கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக எண்ணி சிவாவுடன் பொன்மணியின் சகோதரர் அர்ஜுனன் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாமியாரின் வீட்டில் வளர்ந்து வந்த தனது குழந்தையை சிவா அழைத்து வந்து பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்து வருகிறார். குழந்தையை அழைத்து சென்றதால் ஆத்திரத்தில் இருந்த சிவாவின் முதல் மனைவி வீட்டார் பாப்பநாயக்கன்பட்டியில் சக காவலரின் இல்ல விழாவிற்கு 2வது மனைவியுடன் சிவா வந்திருப்பதைக் கண்ட இவரது மைத்துனர் அர்ஜுனன் விழாவில் பங்கேற்ற பின் வீடு திரும்பிக் கொண்டிருந்த காவலர் சிவாவை கிராமத்தின் அருகிலேயே இருசக்கர வாகனத்தை கீழே தள்ளிவிட்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக குத்தியதால் காவலர் சிவா பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி டிஎஸ்பி செந்தில்குமார், டி ராமநாதபுரம் காவல் நிலைய போலீசார் சிவாவின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய அர்ஜுனனை தீவிரமாக தேடி வருகின்றனர்.